அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் பாடம் 19. வாங்க. எதிர்காலம். எதிர்காலம்னா என்ன? ஃபியூச்சர் டென்ஸ். என்ன நடக்க போகுது, வரப்போகுது, அதான் எதிர்காலம். ஒரு செயல் நடக்க இருப்பதை குறிக்கும் காலமே எதிர்காலம். சிம்பிள், அதான் டெஃபனிஷன். இதை பார்த்தீங்கன்னா, எழுவாய் ஒருமையானால் எப்படி இருக்கும்? ஏகா, ஏகி. பன்மையானால் ஏங்கே, ஏங்கி. எழுவாய் மைன் அப்படின்னு வந்தால் ஊங்கா, ஊங்கி. இது ஆண்பால் பெண்பால் அது மாதிரி. தும் அப்படின்னு வந்தால் ஓகே, ஓகி அப்படின்னு அந்த வினைப்பகுதியோடு வரும். இது எப்படி வருங்கிறத வாக்கியம் மூலமாக பார்த்தாலும் மனத்தில் எளிதாக புரியும். வாங்க அதை பார்த்துருவோம். கொஞ்சம் உதாரணத்தை பார்ப்போம். ராமன் நாளை வருவான், எதிர்காலம் சொல்கிறோம். ராம் கல் ஆயேகா, வருவான். சீதை நாளை வருவாளுங்கிறது எப்படி சொல்லுவது? சீதா கல் ஆயேகி. ரைட்டுங்களா? இது ரெண்டுமே கல் கல் பேர் தான் இருக்குது. ஆயேகா, ஆயேகி. இதை வச்சு தான் ஆண்பால் பெண்பால் கண்டுபிடிக்கணும். மோகனும் குமாரும் வருவார்கள், பன்மை. மோகன் और குமார் ஆயேங்கே. மோகனும் குமாரும் அது பார்த்துட்டுமா? அடுத்து ராதாவும் சீதாவும் வருவார்கள். ராதா और சீதா. கவனிங்க, இந்த ராதா சீதா நம்ம தமிழில் சொல்லும்போது ஒரே மாதிரி சொல்லுவோம், ராதா சீதான்னு. ஹிந்தியில் பாருங்கள், அந்த 4 வகை வாக்கியம் ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ராதா और சீதா ஆயேங்கி. அதை நம்ம சொல்கிறத வச்சு, காதில் விழுறதை வச்சு ஸ்ட்ரோக் மனத்தில் நிற்கணும். ரைட்டுங்களா? நான் நாளை வருவேன். மைம் கல் ஆவுங்கா. இது ஆண்பால். பெண்பால் எப்படி? நான் நாளை வருவேன். மைம் கல் ஆவுங்கி. இதோட இங்கே பாருங்க. அடுத்து இங்கே பாரு. நீ நாளை செல்வாய் சொல்கிறோம். தும் கல் ஜாவோகே அப்படின்னா அது என்ன பால்னு கண்டுபிடிப்பீங்க? ஆண்பாலா பெண்பாலா? ஆண்பால். ஜாவோகே. இது பெண்பால் எப்படி சொல்லுவீங்க? நீ நாளை செல்வாய். தும் கல் ஜாவோகி. புரியுதுங்களா? இந்த உதாரணம் நாம் சும்மா ஒரு உதாரணம் காட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். இதன் அடிப்படையில் நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு பேரை போடுங்க. ராமர், கிருஷ்ணர், ரஹீம், குமார், லதா, சீதா, இஷ்டத்துக்கு பேரை போட்டு இதே பாடலே எழுதுனீங்கன்னா மனசில் அப்படியே ஆணி அடிச்சு தங்கிடும். புரியுதுங்களா? அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.